ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 36ல் தமிழ் 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம். தமிழ் 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு 5வது டெஸ்ட்டு. இந்த வீடியோவோட 8th தமிழ் ஓல்டு புக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து 9th தமிழ் ஓல்டு புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜ் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ அப்படி ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். முதல் கேள்வி, 6ஆம் வேற்றுமை உருபு எது? ஆப்ஷன் ஏ அது. இரண்டாவது கேள்வி, வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை எங்கு நிறுவினார்? ஆப்ஷன் சி வடலூர். மூன்றாவது கேள்வி, காரிக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? ஆப்ஷன் பி சனி. நான்காவது கேள்வி, கலீலியோ எந்த ஆண்டு உலகத்தின் முதன்மையான இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் தலைப்பில் நூலை எழுதினார்? ஆப்ஷன் டி 1632. ஐந்தாவது கேள்வி, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என கூறியவர் யார்? ஆப்ஷன் டி திருவள்ளுவர். ஆறாவது கேள்வி, வில்லிபுத்தூரார் அவர்களின் காலம்? ஆப்ஷன் ஏ 14ஆம் நூற்றாண்டு. ஏழாவது கேள்வி, பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள் மூத்தவர் யார்? ஆப்ஷன் சி முடியரசன். எட்டாவது கேள்வி, தேவநாய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? ஆப்ஷன் பி 43. ஒன்பதாவது கேள்வி, தேவநாய பாவனார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் எங்கு சொற்பொழிவாற்றினார்? ஆப்ஷன் ஏ மதுரை. பத்தாவது கேள்வி, கல் கூட்டல் அணை ஈக்குவல் டு கல்லணை, இது எவ்விதிப்படி புணர்ந்தது? ஆப்ஷன் டி தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரி இரட்டும், அந்த விதிப்படி புணர்ந்தது. இது எப்படின்னா, கா வந்து குறில், அது பக்கத்துல இல் வந்து ஒற்று மெய்யெழுத்து. தனிக்குறில் பக்கத்துல ஒற்று இருக்கும்போது அதை தொடர்ந்து உயிர் வந்துச்சுன்னா, இங்க தனிக்குறில் கா இருக்குது, அது பக்கத்துல ஒற்று இல் இருக்குது, அதை தொடர்ந்து ஆ என்னும் உயிரெழுத்து வருது. அப்படி வந்ததுன்னா அந்த இல் வந்து இரட்டிப்பாக புணரும், அந்த ஒற்று வந்து இரட்டிப்பாக புணரும். ஓகேங்களா? அப்போ வந்து கா இல் பக்கத்துல இன்னொரு இல் சேர்ந்து வரும், கல் கூட்டல் அணை இருக்கும். இன்னொரு விதி வரும் இந்த இடத்துல, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி அந்த இல் பிளஸ் ஆ லாவா மாறிடும். அப்போ கல்லணை. ஓகேங்களா? 11வது கேள்வி, பிள்ளை தமிழில் 6வது பருவம் எது? ஆப்ஷன் டி வருகை. 12வது கேள்வி, கவிமணி தேசிக விநாயகனாரின் நூல்களில் நகைச்சுவை களஞ்சியம் எது? ஆப்ஷன் சி மருமக்கள் வழி மான்மியம். 13வது கேள்வி, ஓம உருபு மறைந்து வருவது டேசனி? ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு ஓமியனி. 14வது கேள்வி, கலிங்கத்து பரணின் ஆசிரியர்? ஆப்ஷன் சி ஜெயங்கொண்டார். 15வது கேள்வி, தாயுமானவரின் பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ சுல்தான் அப்துல் காதிர். 16வது கேள்வி, ஜியு போப் எத்தனை ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார்? ஆப்ஷன் டி 23. 17வது கேள்வி, தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறையாத உகரம் டேஸ் ஆகும்? ஆப்ஷன் பி முற்றியல் உகரம். 18வது கேள்வி, கூற்று ஒன்று, நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களில் தொகுத்துரைப்பதால் இனியவை 40 என பெயர் பெற்றது. கூற்று 2, இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, 2 கூற்றுமே சரி. 19வது கேள்வி, நாடக சாலையொத்த நற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து, இது யாருடைய கூற்று? ஆப்ஷன் ஏ கவிமணி. 20வது கேள்வி பொறுத்துக, குலவினா குழந்தை, கலரும்னா பேசும், சலவர்னா வஞ்சகர், மண்ணுயினா நிலை பெற்ற உயிர். அப்படின்னா 3, 1, 4, 2. ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். டெஸ்ட் நம்பர் 36 தமிழ் 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் 20 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இந்த 20 கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ அப்படி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.